ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை. ரவிமோகன் சார், அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான், நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு. ஆள் பார்க்க அப்படியே நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்போவும். பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர். அவர் வந்து நான் பராசக்தி பண்ணும்பொழுது தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு. வெரி ஸ்வீட். எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேனோ, ஒரு படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது, இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார். நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார். நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான். அண்ட் இங்கே வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு, பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற, எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு. ஒரு நடிகராக, ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் ஒரு நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப வேர்சடைலாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது. ப்ரோ கோட் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ. நான் ஒரு 10 நாள் முன்னாடியே பார்த்துட்டேன், அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான். கார்த்திக் யோகி காம்ஷாப்பில். கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கு வாழ்த்துக்கள், படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது. கார்த்திக் யோகிட்ட பார்த்தோன்னே கேட்டேன், ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன்னு எதிர்பார்த்தாரு. ப்ரோமோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாஃப் காமிச்சிட்டிங்க, செகண்ட் ஹாஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் நான். அவ்வளோ ஃபன் இதுலேயே இருந்துச்சு. அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும், ஷுவர் சக்ஸஸாக இருக்கும். டைட்டிலே சூப்பர், ப்ரோ கோட்னும் போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு. ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார். அடுத்து யோகி பாபு, அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு. அவர் வந்து தன்னை ஒரு காமெடினா அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது. ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர். அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும். அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது. அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ. அவர் வந்து கேட்டால் குரு, நம்ம காமெடி குரு, ஆல்வேஸ் காமெடி குருன்னு. பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க. அண்ட் டிரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு, ஏன்னா ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ், அது பெரிய டெசிஷன் அது. அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த முடிவை அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது. எல்லாருக்கும் ஆசை வரும், நம்மளும் டைரக்ட் பண்ணலாமே அப்படின்னா. ஆனால் அது சாதாரண வேலை இல்லை. எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா ஒரு கதை எழுதிட்டால் மட்டும் டைரக்டர் ஆகிட முடியாது. அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும். அது இந்த டைட்டிலில், ப்ரோமோவில், அவரோட டேஸ்ட்டில் தெரியுது. அந்த ஃபிலிம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டிரெக்டராக. அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும். அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது, கார்த்திக் சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களாம் நிறைய ஒர்க் பண்ணுறோம். உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார். அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள். அண்ட் நான் அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டைரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்குது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன். நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது.